புத்தாண்டு பிறந்தது புது வாழ்வு மலர்ந்தது மகிழ்வோம் இணைவோம் இந்நாளிலே. புத்தாண்டு பிறந்தது புது வாழ்வு மலர்ந்தது மகிழ்வோம் இணைவோம் இந்நாளிலே. இறைவன் தேர்ந்தெடுத்த இறைவன் அருளை பெற்றிடுவோம். இறைவன் தேர்ந்தெடுத்த இவ்வாழ்விலே இறைவன் அருளை பெற்றிடுவோம். உள்ளங்கள் ஒன்றாகும் நேரமிது, இறைவன் இறைகின்ற காலமிது. உள்ளங்கள் ஒன்றாகும் நேரமிது, இறைவன் இறைகின்ற காலமிது. Happy, happy, happy New Year. 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 புத்தாண்டு பிறந்தது புது வாழ்வு மலர்ந்தது மகிழ்வோம் இணைவோம் இந்நாளிலே. புத்தாண்டு பிறந்தது புது வாழ்வு மலர்ந்தது மகிழ்வோம் இணைவோம் இந்நாளிலே. மலையும் நன்னாளிலே உதயம் போகும் இந்நாளிலே. உங்க மலையும் நன்னாளிலே உதயம் போகும் இந்நாளிலே. உறவில் இணையும் நேரமிது, இறைவனை போற்றிடும் தருணமிது. உறவில் இணையும் நேரமிது, இறைவனை போற்றிடும் தருணமிது. Happy, happy, happy New Year. 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 புத்தாண்டு பிறந்தது புது வாழ்வு மலர்ந்தது மகிழ்வோம் இணைவோம் இந்நாளிலே. புத்தாண்டு பிறந்தது புது வாழ்வு மலர்ந்தது மகிழ்வோம் இணைவோம் இந்நாளிலே. Happy, happy, happy New Year. Happy, happy, happy New Year. Happy, happy, happy New Year. We wish you a happy New Year. Hallelujah. நீகோவனிவனுக்கு ஆயிரம் நாமங்கள் எதை சொல்லி பாடிடுவேன். இந்த தாரிகத்த செய்த நன்மைகள் ஆயிரம் கரம் கட்டி பாடிடுவேன். நீகோவனிவனுக்கு ஆயிரம் நாமங்கள் எதை சொல்லி பாடிடுவேன். இந்த தாரிகத்த செய்த நன்மைகள் ஆயிரம் கரம் கட்டி பாடிடுவேன். Yehova Shalom, Yehova Shama, Yehova Ruwa, Yehova Rafa. Yehova Shalom, Yehova Shama, Yehova Ruwa, Yehova Rafa. Yehova Nivனுக்கு ஆயிரம் நாமங்கள் இதை சொல்லி பாடிடுவேன். கரம் கட்டி பாடிடுவேன். Enjoy your
இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். ஆமென். மோனிஷாக்காக கரங்களை தட்டுவோம். அடுத்ததாக 12 மாதமாக ஊழியக்காரர் அவர்கள் நமக்கு 1ஆம் தேதி அதுவும் நமக்கு வசனத்தை கொடுத்திருக்கிறார். அந்த வசனங்களை சேர்த்து மொத்தம் 12ஆக நம்மளிடத்தில் அம்முனான்சி அவர்கள் சொல்லுவார்கள். அவர்களை உற்சாகப்படுத்தும் சான்றுடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த வருஷத்துல 2024ஆம் ஆண்டின் வாக்குத்தத்தங்கள் ஜனவரி சங்கீதம் 65:11 வருஷத்தை உடைய நன்மையால் முடிசூட்டுகிறேன். பிப்ரவரி லேவியராகமம் 26:12 நான் உங்கள் நடுவிலே உள்ளாவி உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். மார்ச் யாத்திராகமம் 3:12 நான் உன்னோடே இருப்பேன். ஏப்ரல் யாத்திராகமம் 14:14 கர்த்தர் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணுவார். மே யோபு 42:2 நீ செய்ய நினைத்தது தடைபடாது. ஜூன் என்னாகமம் 24:5 யாக்கோபிலும் கூடாரமும் இஸ்ரவேலிலும் வாசஸ்தலமும் எவ்வளவு அழகானவைகள். ஜூலை உபாகமம் 8:12 நீ புசித்து திருப்தியாகி நல்ல வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருக்க கர்த்தர் செய்வார். ஜூலை ஆகஸ்ட் யோசுவா 3:5 கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார். செப்டம்பர் உபாகமம் 31:8 கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர். அக்டோபர் 1 நாளாகமம் 12:22 அவர்கள் தேவ சேனையை போல மகா சேனை ஆனார்கள். நவம்பர் சங்கீதம் 128:5 கர்த்தர் சீயோனில் இருக்கும் என ஆசீர்வதிப்பார். டிசம்பர் 1 சாமுவேல் 2:30 என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன். ஆமென். ஒரே ஒரு ரெக்வெஸ்ட் மட்டும் வச்சுக்கிறேன். இப்ப நடக்கிற ப்ரோக்ராம நல்லா உன்னிப்பா கவனிச்சுக்கோங்க. அது மட்டும்
மட்டும் உங்கள் இடத்துல ரெக்வஸ்டா வச்சுக்கிறேன். நம் மத்தியில் நம்மளோட பிள்ளைங்க ரொம்ப டேலண்டான பிள்ளைங்க. அது பல பாஷைகள்ல இப்ப பாட போறாங்க. அவங்களே அவங்களோட அறிமுகத்தையும் பண்ணிக்க போறாங்க அந்த பாஷையிலே. முதலாவதாக தமிழ். Please love. My name is Diana. Tamil song. சின்ன சிட்டு குருவியே சின்ன சிட்டு குருவியே சந்தோஷமா பறச்செடியாரு அங்கும் இங்கும் பறந்துக்கிட்டு ஆனந்தமா பாடடி அழகாக பறச்செடியாரு சின்ன சிட்டு குருவியே சின்ன சிட்டு குருவியே சந்தோஷமா பறச்செடியாரு அங்கும் இங்கும் பறந்துக்கிட்டு ஆனந்தமா பாடடி அழகாக பறச்செடியாரு ஐயோ ஐயோ இது தெரியாதா ஒரு அழகெடுக்கும் பிழை இதுதா ஐயோ ஐயோ இது தெரியாதா ஒரு அழகெடுக்கும் பிழை இதுதா உன்னாமலும் குடிக்கிறா உலகெடுக்கும் குடிக்கிறா உலகத்தையே படைத்திருக்கிறா உன்னாமலும் குடிக்கிறா உலகெடுக்கும் குடிக்கிறா உலகத்தையே படைத்திருக்கிறா அம்மான் சிட்டு குருவியே அம்மான் சிட்டு குருவியே எப்படி சொன்னாலும் புரியவில்லையே எங்களை காக்க ஆண்டவர் உங்களுடைய புரிகிறார். அடுத்ததாக நம்மளிடத்தில் இங்கிலீஷில் பாட வருவார் தீபிகா அவர்கள். கரங்களை தட்டி மகிழ்வோமாக. Praise God. I am going to sing an English song. Bless the Lord, oh my soul, oh my soul, I worship His holy name. Sing and never song, oh my soul, I worship the holy name. Bless the Lord, oh my soul, oh my soul, I worship His holy name. Sing like never before, oh my soul, I worship the holy name. The sun comes up with the new day dawning. It's time to sing a song again. Whatever may pass and whatever has before me, let me be singing to beginning now. Bless the Lord, oh my soul, oh my soul, I worship your holy name. Sing like never before, oh my soul, I worship your holy name. You're rich in love and you're slow to anger. Your name is great and your heart is kind. For all your goodness, I will keep on singing. 10,000 reasons for my heart
to find. Just the Lord of my soul, oh my soul, I worship the holy name. Sing like never before, oh my soul, I worship your holy name. And on that day, when my senses failing, the wind draws near, and my time has come. Still my soul will sing your praise unending, 10,000 years and forevermore. Just the Lord of my soul, oh my soul, I worship the holy name. Sing like never before, oh my soul, I worship the holy name. Just the Lord of my soul, oh my soul, I worship the holy name. Sing like never before, oh my soul, I worship your holy name. Lord, I worship your holy name. Yes, I worship your holy name. Perfect. அடுத்ததாக நம்மளிடத்தில் தெலுங்கு பாடலை பாட பிரின்சி அவர்களை அழைக்கிறேன். Praise Lord. నా పేరు ప్రిన్సి. నేను ఇప్పుడు తెలుగు పాట పాడబోతాను. Praise Lord. అన్ని నామముల కన్న పై నామము యేసుని నామము, వికారములపై గణపరిచదగినది క్రీస్తు నామము. అన్ని నామముల కన్న పై నామము యేసుని నామము, వికారములపై గణపరిచదగినది క్రీస్తు నామము. యేసు నామము జయ జయము, సాతాను శక్తుల్ లయం లయము. యేసు నామము జయ జయము, సాతాను శక్తుల్ లయం లయము. హల్లెలూయా 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 ఆమేన్. హల్లెలూయా 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 ఆమేన్. అన్ని నామముల కన్న పై నామము యేసుని నామము, వికారములపై గణపరిచదగినది క్రీస్తు నామము. పాపముల నుండి విడిపించెను యేసుని నామము. పాపముల నుండి విడిపించెను యేసుని నామము. నిత్య నరకాగ్నిలో నుండి రక్షించెను క్రీస్తు నామము. నిత్య నరకాగ్నిలో నుండి రక్షించెను క్రీస్తు నామము. యేసు నామము జయ జయము, సాతాను శక్తుల్ లయం లయము. యేసు నామము జయ జయము, సాతాను శక్తుల్ లయం లయము. హల్లెలూయా 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 ఆమేన్. హల్లెలూయా
சூப்பர். எல்லாரும் அடுத்ததாக நம்மளிடத்தில் இப்பொழுது மலையாளம் சாங் பாட வரப்போகிறார் இவாஞ்சலின் அவர்கள். எல்லாரும் உற்சாகப்படுத்துங்கள். நான் இப்பொழுது மலையாளம் சாங் பாட போகிறேன். Yeah.
எல்லோரும் கை தட்டி மகிழ்ச்சிப்படுத்துவோம். அடுத்ததாக நம்மளிடத்தில் இந்தி சாங் நிஷா அவர்கள் பாட வருவார்கள். मैं निशा, मैं हिंदी गीत गाऊंगी। गिन गिन के स्तुति करूं, आप सच तुम्हें सदा मुझे अपनी बाहों में लिए हुए, आप सच तुम्हें सदा मुझे अपनी बाहों நல்லா கவனிங்க. இப்ப அடுத்ததாக நம்மளிடத்தில் ஞாயிறு பள்ளியில் கற்றறிந்த சிறு பிள்ளைகள் நம்மளிடத்தில் ஒரு நாடகத்தை உங்களிடத்தில் நடித்து காட்ட தயாராக உள்ளார்கள். அந்த நாடகத்தின் பெயர் தேவ பக்தி நிறைந்தவர், தேவ பக்தி குறைந்தவர். நாடகத்தில் உள்ளவர்கள் தீபிகா, பிரின்சி, அம்மு நான்சி, ஜெர்சன், ரோஷன், நிஷா, செலியன், மோனிஷா, டயானா, இவாஞ்சலின். டயானா கோயின வராமா கையில எல்லாம் சேனா. இந்த நாடகத்துக்கு நல்ல குடும்பம் கெட்ட குடும்பம் என்ற ரெண்டு கதாபாத்திரத்தை இவங்க பண்ணி காமிப்பாங்க. ஓகே,
அந்த பையன் எடுத்து பாரு, இந்த பாரு, ஒயிட் கலர் பையன் இருக்காரா? பாரு இருக்காரு. உள்ள என்ன சொல்லி வச்சிருந்தா? போய் காட்சி. அம்மா வீடுல வச்சாங்க பாரு அக்கா. நல்ல குடும்பம் கெட்ட குடும்பம் இருவர் வீட்டிலும் நடந்த தருணம். அப்பா இந்த அதிகாலையில எழுந்து கிருபை தந்தது ஆண்டவரே. அப்பா உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவரே, ஆராதனைக்கு நல்ல நேரத்தோட போய் எல்லா பிரசனத்தையும் கேட்டு கத்தற்காக உங்களோட வழியை நடத்த கத்தரை கிருபையா தருவீராக ஆண்டவர். பேச்சு கூட ஜெபிக்கலாம் நல்ல பிதாவே ஆமென். ஐயா சொல்லுவாரு, ஜெபம் பண்ணுங்க ஜெபம் பண்ணுங்க. நம்ம எதுக்கு கேட்கணும்? அவர் சண்டே சண்டே சொல்லுவாரு. நம்ம இந்த காதுல வாங்கி இந்த காதுல விட்டுற வேண்டியதுதான் நம்ம ஜெபம். ஜெசன் எழுந்துங்க, யோசிக்கிற ரெடி ஆகுங்க, சர்ச் போகணும். எருமை மாடுங்களா உங்க தூங்கிட்டு இருக்கீங்க? காலையில விடுச்சு எவ்வளவு நேரம் ஆச்சு? இவ்வளவு நேரம் தூங்கிட்டு இருந்தீங்கன்னா எப்ப சர்ச்சுக்கு போவீங்க? உங்களை டெய்லி எழுப்பி எழுப்பி உயிரே போகுது. எருமை மாடுங்களா எழுந்து போங்க. இந்த அம்மாவுக்கு வேற வேலை வெட்டியே இல்ல. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் ஸ்கூல் லீவு, அப்பவே தூங்க விட மாட்டேன். இப்ப ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் சர்ச்சுக்கு போனா உயிரா போயிடும். ஜெசன் ரெடி ஆயிட்டீங்களா? சனிக்கிழமை நம்ம ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சதுனால இப்ப சீக்கிரம் ரெடி ஆயிட்டோம். வாங்க கிளம்பலாம். என்னோட ஷால் எங்கம்மா வச்சீங்க? சனிக்கிழமை நீங்க எடுத்து வைக்கலையா? எரும மாடு வயசாகுது, இன்னொருக்கு ஷால் பேண்ட் எடுத்து வைக்க முடியுமா? நீங்க சனிக்கிழமை எடுத்து போட வேண்டியதானே? இதுவரை நான் வந்து எடுத்து கொடுக்குறோமா? அங்க வாஷிங் மிஷின்ல என்ன அழுக்கு நீ இருக்கும், எடுத்து போட்டு வாங்க. அம்மாக்கு வேற வேலையே வாங்க. இன்னைக்கும் நம்ம முதல்ல வந்துட்டோம். வாங்க நம்ம சர்ச்ல உட்காரலாம். சபையின் நடனம் இப்ப நம்ம எல்லாரும் தேவனை ஆராதிப்போம். எல்லாரும் கண்ணு மூடுங்க. இன்னும் லேட்டா வர ஜனங்களை அடுத்த வாரம் சீக்கிரமா வர உதவி செய்யுங்க. இந்த நாள் கொடுக்கணும்ப்பா. நாளை நாள் நம்ம கர்த்தருடைய வார்த்தையை நோக்கி போகலாம். எல்லாரும் உட்காருங்க. ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பேன். இப்போ வந்து கர்த்தருடைய வார்த்தை பார்க்கலாம். அன்பு. இந்த உலகத்துல யார் நமக்கு அன்பு தரா? ஏசப்பா மட்டும்தான் அன்பு தரா. ஏசப்பா மரித்து 3ஆம் நாள்ல எழுந்த தேவன் நமக்காக அன்பா இருக்கிறார். ஏசப்பா நம்ம சொல்லிடுறாரு, முழு அன்பு, முழு பலன், முழு ஆத்மா. அவர் முழுசாக கேட்கிறார். எல்லாத்தையும் எதுவும் பாடிட்டாங்க அப்படின்னு கேட்கிறார். அப்போ அவரோட அன்பு முழுசாதான் இருக்கு. அவரோட கிருபை எல்லாமே நம்மளுக்கு தான். அன்பு எல்லாமே எல்லாமே நம்மளுக்கு தான். அவரோட சீக்கிரம் போங்க, சீக்கிரம் போங்க. எவ்வளவு லேட் ஆகுது பாருங்க. பிரசங்கமே போயிட்டு இருக்கு. சீக்கிரம் உட்காருங்க, உட்காருங்க. அம்மா அம்மா நம்ம இந்த வாரம் பாட்டெல்லாம் முடிஞ்ச பிறகு வந்துட்டோமா பிரசங்கத்துல? அடுத்த வாரத்துல நம்ம சீக்கிரமா வரலாமா? அடுத்த வாரம் தானே, அது அடுத்த வாரம் வரும்போது பாட்டுமா. இப்ப உட்காருங்க. இப்ப ஜெபம் பண்ணலாம். இந்த நாளை கொடுத்துட்டு எல்லாருக்கும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த புதிய ஆத்மா பழைய ஆத்மா எல்லாரும் சர்ச்சுக்கு வந்திருக்காங்க. அதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்.
சீரியல் பார்க்க சீக்கிரமா போனோம், சீக்கிரமா வாரியா வர பிரசங்கத்தை முடிச்சிடலாம், சீக்கிரமா பிரசங்கம் முடிச்சாதான் நம்ம ஜெபத்துக்கு போகணும். ஜெபத்தை முடிச்சுட்டு டிவி பார்க்க போகணும், சீரியல் பார்க்க சீக்கிரமா போகணும். நீங்க தான் கீழ் பேசுறீங்க, ஏசும்போது ஜெபத்துக்கு நடக்கணும். ஏசப்பாவோட வருகை வந்து அதுக்காக நம்ம ஸ்தோத்திரம் ஆயத்தமா எல்லாரும் இருக்க ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்பா அப்பா வந்திருக்க ஜனங்கள் எல்லாரும் பரலோகத்துக்கு போக ஆயத்தமாய் படுத்த கத்தத்தாமை கிருபை தருவீராக ஆண்டவரே. அப்பா அந்த ஜனங்கள் பரலோகம் நோக்கி போக கத்தத்தாமைக்கு வார்த்தைகளை கேட்டு வழிநடத்த கத்த கிருபை தருவீராக ஆண்டவரே. இயேசுவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். அப்பா எங்களுக்கு தெரியும், எங்க குடும்பத்தோட பேரு தான் அந்த பரலோக ரோட்ல முதல்ல இருக்க போகுது, எங்க பேரு தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம கடனா வேற கொடுத்துருவாங்க, கடனாவுக்கு வந்துடணும். நீங்க தான் கீழ் பேசுறப்பா, அவங்க கடத்துல வச்சு கொடுத்து எங்க பேர் இருக்கும். நல்லா தெரியும், தேவன் நீங்க கூட தான் இருக்கீங்க. ஏசு மனுஷனுக்கு நல்ல பிதாவே. ஆமென். ஸ்தோத்திரம் 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 மனாரகத்துக்கு கடனை கோரினார் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்தநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா 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 அல்லேலூயா. Praise God, praise God, praise God. வாங்க, எவ்வளவு நேரம் இருக்குது? எவ்வளவு நேரம் பேசணும்னு சொல்லிட்டு இருக்கீங்க நீங்க? வீட்டுக்கு போக தேவையில்ல, சீரியல் மிஸ் ஆகுது பாருங்க. பேசலாம் சொல்லுவாங்க. வாங்க போலாம் போலாம், வாங்க சீக்கிரம் வாங்க. Praise God, praise God. Church போயிடுவோம். சர்ச்சுக்கு போய் கொஞ்சம் பக்கைய சொல்லமா? இல்ல அதெல்லாம் சோதெல்லாம் இல்லம்மா. குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, கையில வேற காசு இல்லை, என்ன பண்ண போறதுன்னே தெரியலம்மா. இல்லம்மா எனக்கு ஏசப்பா தருவாருமா. எங்க போயிட்டு வர? கையில என்ன? ஆமா, கையில என்ன வச்சிருக்க? குழந்தைக்கு உடம்பு சரியில்லைம்மா, அதான் காசு கொடுத்தாங்கம்மா, ஹாஸ்பிட்டல் போய் பார்க்க போறோம்மா. என் கடனை அப்ப எப்ப அடிப்பேன்? நாளைக்கு தரமா, குழந்தைக்கு உடம்பு சரியில்லைம்மா. அதெல்லாம் அப்படியே அனுப்பு. குழந்தை ஹாஸ்பிட்டல் போனா போனா எனக்கு என்ன? என் கடனை நாளைக்கு கொடுத்து தரேன். சீ குடி. வாங்க நம்ம வீட்டுக்கு போலாம். அவங்க பண்ணுங்க. ஆண்டவரே, தாய் நான் குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு அந்த அம்மா கையில காசு இல்லாத அம்மா கூட கொடுத்துட்டு போவாங்கப்பா. அதான் அந்த பொண்ணு பிடிக்கிட்டு போயிட்டோம். என் குழந்தைய நீங்க தான் பார்த்துக்கோங்க. சீக்கிரம் வாங்க வாங்க, கை வாங்க பாருங்க. டிவி போட்டு பாருங்க, உட்காருங்க உட்காருங்க, சீரியல் போட்டு உட்காருங்க உட்காருங்க. ஸ்தோத்திரம் ஏசப்பா, கொலை செய்கிறார் ஏசப்பா, கொலை செய்கிறார் ஏசப்பா, தீ வருது ஏசப்பா, கொலை செய்கிறார் ஏசப்பா, கொலை செய்யுங்க. அம்மா அம்மா நம்ம நேற்று ஜெபம் பண்ணலாமா? அதே மாதிரி ஏசப்பா நமக்கு அற்புதம் செஞ்சிருக்காருங்கம்மா. அது எனக்கே தெரியும், நீ ஏசப்பா நம்ம கூட தான் இருக்காரு, அதனாலதான் அது எனக்கே தெரியும். அதை விட சீரியல் எப்படி போச்சு பாத்தியா? ஆண்டவர் செஞ்சார், நம்ம கூட தான் இருக்காரு ஏசப்பா, அதெல்லாம் ஒன்றும் பயப்படாதீங்க. என்ன பூமிக்கு அதிர்ச்சி ஏசப்பா, எல்லாரையும் நீங்க தான் பாதுகாக்கணும். ஐயோ அதற்கு என்ன? ஐயோ டிவி போகுது, ஃப்ரிட்ஜ் போகுது, வாஷிங் மிஷின் போகுது, கடவுளே. ஐயோ நான் கடனை வாங்க எல்லாமே போகுது ஆண்டவரே. அம்மா இது என்ன இடம்னு தெரியலையேம்மா. இது நம்ம வீடு மாதிரி இல்லையேம்மா. நம்ம எங்க நம்ம பண்ணலாம்? ஆமா, நீ என்னன்னு தெரியலையே, ஒரு வெள்ளை வெள்ளைன்னு இருக்கு, அழகா வேற இருக்கு. நம்ம பணம் போடுற இடம் மாதிரி கூட தெரியலையா? நீ வீடு இடம் நல்லா இருக்கு, காசு எவ்வளவு பார்த்து வாங்கிக்கலாமா? சரி, என்ன வந்திருப்போம் பார்ப்போம். ரெண்டு பேரும் ஏதோ ஒரு வெள்ளை துணி போட்டு எல்லாம் நின்றுட்டு இருக்காங்க, அதான் என்னன்னு கேட்போங்க. ஆமா, இது என்ன இடம்? இதுதான் பிதாவு. சரி சரி, அந்த ரோட்ல பேர் கண்டாருங்க. இந்த பேர் இல்ல. நல்லா பாருங்க, எங்க பின்னாடி பாருங்க, எங்க பேர்ல முன்னாடியே இருக்கும் பாருங்க. இல்ல உங்க பேர் இல்லை. இது நான் வந்து ரெண்டு வேணா பாருங்க, எழுதி போங்க இப்பவே எங்க பேருனா. உங்க பேர் இல்லை. இது நம்ம கூட்டத்தில் 3 பேர் வந்துட்டாங்க. 3 பேரை வேலை ஆசையா இருக்கு.
என் பேர் இருக்கிறது. இந்த பேர் இருக்கு. இதான் அந்த டிராமா நல்ல குடும்பம் கெட்ட குடும்பம் என்ற இதை நீங்க நல்லா கவனிச்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்காக ஒரு கலையோட்டத்தை எடுப்போம். அடுத்ததாக நம்மிடத்தில் ராபிட் சாங் என்ற பெயரில் குரூப் சாங் ஒன்றை பலரும் சேர்ந்து சில பாடல்களை உங்களிடத்தில் பாட வருகிறார்கள். அவர்களுக்காக கை தட்டி மகிழ்வோம். Thank you.
எல்லோரும் கை தட்டி மகிமைப்படுத்துவோமாக. அடுத்ததாக ஞாயிறு பள்ளியில் படித்து வரும் சிறு பிள்ளைகள் ரோஷன் ஜெர்சன் அவர்கள் நம்மிடத்தில் ஒரு தமிழ் பாடலை பாடுவாராக. என் தாய் என் கருவை கண்டிடலா என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்திடலா சூப்பரா பண்ணீங்கடா. வெரி குட். நீங்க நான் சொல்றேன் மறுபடியும் சொல்லணும்னு கோச்சுக்காதீங்க. நல்லா கவனிங்க. அடுத்ததாக நம்மளிடத்துல சண்டே கிளாஸ்ல கத்துக்கிட்ட 10 கற்பனைகளை அவங்க உடைச்சும் அதே டைம் அவங்க வந்து அத உங்களிடத்துல வந்து காண்பிக்க போறாங்க. அவங்கள நீங்க உற்சாகப்படுத்துவோமாங்க. அத வந்து அவங்க வந்து 10 கற்பனைகள் கூறுவாங்க. அத வந்து எபினேசர் பிரதர் அவர்கள் அதுக்கு கருத்து கூறுவாராங்க.
என்றால் ஃபர்ஸ்ட் கட்டளை, என்னையின்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். என்னையின்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். நானே உங்களுக்கு மெய்யான தேவனாய் இருக்கிறேன். என்னை தவிர வேற ஒரு தேவன் இந்த உலகத்தில் இல்லை. நீங்கள் வழிபடுவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மட்டும்தான். இந்த கட்டளைக்கு இது ஒரு அர்த்தமாக இருக்கிறது. இரண்டாம் கட்டளை, ஒரு சொர்க்கத்தை ஆகிலும் பித்ரத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நான் மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்ன தேவன், நாம் வணங்குகின்ற தேவன் உயிரோடு இருக்கிறார். அதனால அவருக்கு சொரூபம் கிடையாது. நாம் சொரூபத்தை வணங்க தேவையில்லை. உயிரோடு இருக்கிற தேவனை நாம் வணங்குகின்றோம். ஆமென். மூன்றாம் கட்டளை, உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வணங்காதிருப்பாயாக. கர்த்தருடைய நாமம் மிகவும் உயர்ந்த நாமம். நாம அதை வீதியில வீணான வார்த்தைகள் பேசிக்கொண்டு அந்த இடத்துல நம்ம இயேசு நாமத்தை தூஷணம் பண்ணக்கூடாது. நாம அது மேலான நாமமா இருக்கிறபடினாலே வீதியிலே தூஷணம் பண்ணக்கூடாது. ஆமென். நான்காம் கட்டளை, ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க கடமையாக. 6 நாட்கள் நம்மளுடைய சொந்த வேலைகளை நாம் செய்து கொள்ளலாம். 7ஆம் நாள் ஓய்வு நாள் கர்த்தருடைய நாள். அந்த நாள்ல நம்ம வீணான வேலைகளை செய்யாமல் கர்த்தருடைய பாதப்படியே நாம் அமர்ந்து தியானிப்பது மிகவும் நல்லது. இந்த கட்டளை அதுதான் விளக்குகிறது. ஐந்தாம் கட்டளை, தகப்பனையும் தாயும் கணவனுமாயாக. கர்த்தருக்குள் தகப்பனையும் தாயும் நாம் கனம் பண்ண வேண்டும். உலக பிரகாரம் பாத்தீங்கன்னா நம்ம பெத்த அம்மா அப்பாவை நம்ம கனம் பண்றோம். ஆவிக்குரிய வார்த்தையில சொல்லணும்னு சொன்னா நம்ம எல்லாரையும் உண்டாக்கின நம் தகப்பனாகிய இயேசு கிறிஸ்துவை நாம் கனம் பண்ண வேண்டும். இதுதான் இந்த கட்டளையோட அர்த்தம். இந்த கட்டளையில சொல்றபடி நம்ம கொலை செய்ய போறது கிடையாது. ஆனாலும் கூட நாம் வார்த்தைகளால் மற்றவர்களை கொலை செய்யாது இருப்போமாக. ஆமென். கட்டளை, விபச்சாரம் செய்யாதிருப்பாய். நம் மனைவியை தவிர மற்ற எந்த ஒரு பெண்களோடும் உறவு வைக்கக்கூடாது, விபச்சாரம் பண்ணக்கூடாது. இதுதான் இந்த கட்டளையோட அர்த்தம். 8ஆம் கட்டளை, களவு செய்யாமல் இருப்பாய். களவு என்றால் திருட்டு. நாம் திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது. இதையெல்லாம் இந்த கட்டளை விளக்குகிறது. 9ஆம் கட்டளை, பிறருக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. நம்ம மற்றவர்களுக்கு எதிராக வீணான வார்த்தைகளை பேசிக்கொண்டு பொய் சாட்சி சொல்லாமல் இருக்க வேண்டும். இதுதான் இந்த கட்டளை விளக்குகிறது. ஆமென். 10ஆம் கட்டளை, பிறனுக்குள் யாதம் நியமிக்காதிருப்பாயாக. நம்ம சொந்த பொருளை தான் நாம யூஸ் பண்ணோம். நமக்கு தேவைன்னா நம்ம கர்த்தர்கிட்ட கேட்டு வாங்கிக்கலாம். அதனால மற்றவங்க பொருளை நம்ம அபகரிக்க கூடாது. இதுதான் இந்த கட்டளை விளக்குகிறது. ஆமென். எல்லோரும் பிரைஸ் அடிச்சு ரொம்ப டயர்டாயிட்டீங்களோ? லாஸ்ட் அண்ட் ஃபைனல், எஸ்ஏக்கா அவர்கள் விடுதலை கேட்டு உங்களை உற்சாகப்படுத்துவாராக. கரையோசை எடுப்போம். சென்றவர் யார்? திரும்ப சொல்றேன், கோலும் கையுமாக சென்றவர்கள் யார்? கிளாப் பண்ணுங்க. செகண்ட் கொஸ்டின், சிவப்பு கூழுக்காக தன் தேச பாகத்தை விற்று போட்டவன் யார்? ஏசா. கரெக்டான ஆன்சர். கிளாப் பண்ணுங்க. தேர்ட் கொஸ்டின், ஈசாக்கின் தகப்பன் யார்? பொன்னகரம்
ஈசாக்கின் தகப்பன் யார்? ஆபிரகாம். கரெக்டான ஆன்சர். கிளாப் பண்ணுங்க. சகோதரர்கள் எல்லாம் ஒன்று கூடி குழியில ஒருத்தர போட்டாங்க. அவர்கள் யார்? சகோதரர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து குழியில ஒருத்தர தள்ளினாங்க. நாலாவது கொஸ்டின், வெளியில இருக்காங்க யாருன்னு ஒருத்தர் பதில் சொல்றீங்களா? சகோதரர்கள் எல்லாம் ஒன்று கூடி குழியில போட்டாங்க. யோசேப்பு. கரெக்டான ஆன்சர். கிளாப் பண்ணுங்க. இப்ப வெளியில சொல்லணும். உள்ள யாரும் சொல்லக்கூடாது. ஈஸியான கொஸ்டின் தான். ஆதாமையும் ஏவாளையும் வஞ்சித்தது யார்? வெளியில இருக்கவங்க, சின்ன பசங்க வேணாம், பெரியவங்க சொல்லுங்க. ஆதாமையும் ஏவாளையும் வஞ்சித்தது யார்? என்ன ஆன்சர் வரல? சொல்றாங்களா? அண்ணா நீங்க சொல்லுங்க. சர்வம். கரெக்டான ஆன்சர். கிளாப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் 6ஆம் கொஸ்டின். இது வெளியில இருக்கணும், வெளியில இருக்கணும் சொல்லணும். ஆனா எவ்வளவு சொல்லனா சொல்லாதீங்க. நாணல் பெட்டிக்குள் வைக்கப்பட்ட குழந்தை யார்? நாணல் பெட்டிக்குள் வைக்கப்பட்ட குழந்தை யார்? சின்ன பசங்க சொல்லாதீங்க, பெரியவங்க ஆன்சர் பண்ணுங்க. சொல்லுங்க. சரியா? கரெக்டான ஆன்சர் மோசே. 7வது கொஸ்டின். ஏலிக்கு முன்பாக பணிவிடை செய்து வந்தவன் யார்? ஏலிக்கு முன்பாக சாமுவேல். கரெக்டான ஆன்சர். இந்த கொஸ்டின் ரொம்ப ஈஸியான கொஸ்டின். வெளியில சொல்றீங்கன்னு நினைக்கிறேன், உள்ள இருக்கணும் சொல்ல வேணாம். விலா எலும்பினால் உருவாக்கப்பட்ட மனுஷன் யார்? வெளியில சொல்லுங்க, சின்ன பசங்க வேணாம், பெரியவங்க. விலா எலும்பினால் உருவாக்கப்பட்ட மனுஷன் யார்? மனுஷன். ஒண்ணு ஒன்பதாம் கொஸ்டின். ஆபலை கொலை செய்தவன் யார்? காயின். கரெக்டான கொஸ்டின் தான். 10வது. கர்த்தர் ஏதேன் தோட்டத்தில் ஆதாமையும் ஏவாளையும் வைத்தார். நானே ஆன்சர் சொல்லிட்டேன். எந்த தோட்டம் தான்? ஏதேன் தோட்டம். அருமையாக எல்லாம் முடிந்தது. எங்களுக்காய் ஒத்துழைத்ததற்காய் நன்றி.